சார் வணக்கம். இந்த 5 மாநிலங்களில் இப்போ தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் டெல்லியில் அந்த தொகுதி உடன்பாடு காங்கிரஸ் கட்சிக்கிடையே ஏற்பட்டது. இந்த தொகுதி உடன்பாடு பஞ்சாப் மாநிலத்தில் எப்போது ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே தொகுதி உடன்பாடு ஏற்படும் சார்? இந்தியா கூட்டணிக்கு ஆம் ஆத்மி இடையேயான இந்த சாதகமான உடன்பாடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, இப்ப இந்த உடன்பாடே இது ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி இப்ப பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு வந்தாங்க இது வரைக்கும். இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி ஒரு இந்த கூட்டணிக்கு மிக பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி கட்சியாக இது எடுத்திருக்கு. இதுதான் உடைக்கணும்னு சொல்லிதான் இது அரவிந்த் கெஜ்ரிவால் இதுல இருந்து வெளியேற்றிட்டா இந்த கூட்டணியே பலகீனமாயிடுங்கிறது நோக்கம். அது அவங்களால அது நிறைவேற்ற முடியலங்கிறதுனாலதான் இப்ப தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட தாக்குதல் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்திய வரலாறுலயே தேர்தலில் ஒரு குளறுபடியை பண்ணி ஒரு தேர்தல் ஆணையம் தான் முடிவுகள் அறிவிக்கும். ஆனா இந்த தடவை பார்த்தா இந்திய வரலாறுல இல்லாத அளவிற்கு ஒரு நீதிமன்றம் சண்டிகருடைய தேர்தலுடைய முடிவுகளை அறிவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு பெரிய தலகுனிமை பிஜேபி சந்திச்சிருக்குது. அதனால இந்த தேர்தலே இந்த கூட்டணியை முதல்ல அலட்சியப்படுத்திட்டு வந்தாங்க. இந்த கூட்டணி சேராது, ஒன்னாகாது, உரு தேராது, இப்படி எல்லாம் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படிதான் நினைச்சாங்க பிஜேபி. ஆனா கடைசி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் இதனுடைய வலு பெற்றுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. இந்தியாவுல இதே நிலைமை நீடித்தால் இந்தியாவில் பிஜேபி 150 இடங்களை கூட தாண்டாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. அதே மாதிரி இப்ப பஞ்சாபை பொறுத்தளவுக்கு நீங்க கேட்டீங்க. பஞ்சாபை பொறுத்தளவு நிச்சயமாக இன்னும் காலம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நோட்டிபிகேஷன் வர்ற வரைக்கும் இருக்குது. என்ன மாதிரி சூழல் ஏற்பட போது ஏன்னு கேட்டா எப்பவுமே கடைசி நேர நோட்டிபிகேஷன் வர்ற வரைக்கும் கூட சில உடன்பாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது நிறைய நம்ம ஹிஸ்டரியில பார்த்திருக்கிறோம். அதனால அது அங்க உள்ள, ஏன்னா இது லோக்கல் அங்க உள்ளது. ஏன்னா 13 இடங்கள் இன்னைக்கு அங்க 13 இடங்கள் பஞ்சாப்ல இருக்கு. ஒண்ணு ஹரியானா சண்டிகரையும் சேர்த்து 14 இருக்கு. அதனால ஆம் ஆத்மி பஞ்சாபை பொறுத்தளவுக்கு மிக பலமாக இருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட ஆம் ஆத்மி கட்சி அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. இருந்தாலும் இப்போ இது இந்தியா கூட்டணியில் அதனால நாங்க வெளியேறிடுவோம் பேசிட்டு இருந்தது போய் இன்னைக்கு இந்தியா கூட்டணி டெல்லியில மொத்த 5 மாநிலங்கள்ல ஒரு சுமூகமான ஒரு முடிவு ஏற்பட்டு இன்னைக்கு காங்கிரஸ்க்கு, ஏன்னா கட்சி பெருசா நாடு பெருசாங்கிறதுல தான் அரவிந்த் கெஜ்ரிவால் தெளிவா இருந்தாரு. அப்ப நாடுதான் முக்கியம், இந்த பிஜேபி கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாற்றணும், இந்தியாங்கிற பேரை காப்பாற்றணும், இந்திய மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரு உயரிய நோக்கத்துலதான் நாங்க இந்த கூட்டணியிலேயே இணைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில இப்ப பஞ்சாப் நிச்சயமாக பஞ்சாப் காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் சரி, ஆம் ஆத்மி வெற்றி பெற்றாலும் சரி, அது இந்தியா கூட்டணிக்கு தான் அது. அதனால இது அங்க உள்ளூருடைய பிரச்சனையை தானே தவிர எந்த பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது. எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான் என்பதுங்கிற போது எந்த இழப்பையும் ஏற்படுத்தாது. மேலும் பலத்தை தான் ஏற்படுத்தும். இருந்தாலும் உடன்பாடு ஏற்பட்டா நல்லதாக இருக்கும் என்று நாங்களும் நினைக்கிறோம். இருந்தாலும் அதற்கான அந்த லோக்கல் சூழ்நிலைகளை பொறுத்து அமையும் என்று எதிர்பார்க்கிறோம்.